அடுத்ததாக ஹிந்து தர்ம காவலர் விருதினை பெறுபவர் நெல்லையை சேர்ந்த திரு குற்றாலநாதன் அவர்கள். இப்போ கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிற ஒரு வீடியோ, இந்த பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஒரு மாணவி அவருடைய கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறதும் ஒரு காவலர் அதை பிடித்து கிழித்தெறிகிற அந்த வீடியோ வைரலா போயிருக்கு. திரு குற்றாலநாதன் அவர்கள் மாணவ பருவத்தில் இருக்கிறப்போ இந்த சோசியல் மீடியா இருந்திருந்தா இது போல பல வீடியோக்கள் வைரல் ஆகி இருக்கும். குட்டி பாகிஸ்தான் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மேலப்பாளையம் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியில நடக்கக்கூடிய பல்வேறு பாகிஸ்தான் ஆதரவு போராட்டங்களுக்கு எதிராக மாணவ பருவம் முதலே குரல் கொடுத்தவர் திரு குற்றாலநாதன். இன்றைய நிலையிலே ஒன்றிணைந்த நெல்லை பகுதி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த பக்கம் விருதுநகர் வரைக்கும் எந்த கோவில்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அதற்கு முதலாக நின்று குரல் கொடுப்பவர் திரு குற்றாலநாதன் அவர்கள். நெல்லையப்பர் ஆலயத்துல தேர் திருவிழா அன்னைக்கு போய் பார்த்தா தேருடைய வடம் சல்லீசா நொறுங்கி போய் இருக்கிற மாதிரி பிஞ்சு பிஞ்சு பஞ்சாக பறக்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தேருக்கு வடம் வாங்கி கொடுத்தவர் திரு குற்றாலநாதன். இது ஒரு சின்ன விஷயம் தான். அவர் செய்திருக்கிற பணிகள் எல்லாம் சொல்லணும்னா அதுக்கே ஒரு 3 மணி நேரம் தேவைப்படும். இப்பொழுது அவரை பற்றிய காணொளி நமக்காக. ஒரு செயலை தொடர்ந்து செய்வது தவம். இந்து சமுதாயத்திற்கு தொடர்ந்து போராடுவது, அதுவும் எதிர்பார்ப்பு எதுவுமின்றி இடைவிடாது சமூக பணியில் ஈடுபடுவது பெரும் தவம். இந்த வீரத்துறவியின் வாக்கை அடியொற்றி மாணவ பருவம் முதல் இன்று வரை இந்து தர்ம பணியில் இடைவிடாது ஈடுபட்டு வருகிறார் நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு குற்றாலநாதன். நெல்லை சதக்கத்துல்லா கல்லூரியில் பாகிஸ்தான் கொடியெரித்து போராட்டம் நடத்தியதால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. அன்று முதல் இன்று வரை அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் 32 ஆண்டுகளாக தனது வாழ்க்கையையே போராட்ட களமாக மனது வந்து ஏற்றிருக்கிறார் திரு குற்றாலநாதன். இந்துக்களின் உரிமை பறிபோகும் இடம் கல்வி சாலையாக இருந்தாலும், திருக்கோவிலாக இருந்தாலும், கொடும் சிறையாக இருந்தாலும், பொது வீதியாக இருந்தாலும் அதை தட்டி கேட்பதை இயல்பாக கொண்டவர் திரு குற்றாலநாதன். இஸ்லாமும் பெரியாரும் என்ற கருத்தரங்கத்தை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தடுத்து நிறுத்தியது, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிள்ளையார் கோவிலை மீண்டும் நிறுவியது, அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தை விரிவாக்க அடிமாட்டு விலைக்கு கோவில் இடத்தை அபகரிக்கும் சூழ்ச்சியை முறியடித்தது, சங்கரன் கோவிலில் கல்லூரி கட்ட கோவில் நிலத்தை அபகரிக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அநீதியை தடுத்து நிறுத்தியது, மேலப்பாளையம் கோவில் முன்பு நிறுவப்பட்ட பிறை கொடியை அகற்றியது, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் அடைக்கப்பட்ட வாசல்களை மீண்டும் திறந்தது, தென்காசி உலகம்மன் அம்பாள் சந்நிதிக்கு முன் அடைக்கப்பட்டிருந்த வாயில் கதவை மீண்டும் திறக்க வைத்தது, நஞ்சு போன நெல்லையப்பர் கோவில் திருத்தேர் வடங்களை மாற்ற குரல் கொடுத்த வெற்றி கண்டது, பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மதமாற்றத்தை தடுத்தது, ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்கு இலவச அரிசி கொடுக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருக்கிறார். இவை தவிர எண்ணற்ற போராட்டங்கள், நீதிமன்ற வழக்குகள், மதமாற்ற தடுப்பு நடவடிக்கைகள், கோவில் உரிமை மீட்பு போராட்டங்கள் என எல்லா தளங்களிலும் இவரது சேவை பறந்து விரிந்துள்ளது. இந்து சமுதாயத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து தொடர்ந்து போராடி வரும் திரு குற்றாலநாதனை கொல்வதற்கு பயங்கரவாதிகள் பலமுறை முயற்சி செய்தார்கள். பல வழக்குகளும் காவல்துறையினரால் குற்றாலநாதன் மீது போடப்பட்டுள்ளது. தாமிரபரணி புஷ்கரணியை தடுப்பதற்காக திராவிட அந்நிய மத கூட்டங்கள் சதி செய்து தைப்பூசம் மண்டபத்தை மூடி வைத்தார்கள். இதை எதிர்த்து போராடி அந்த மண்டபத்தை திறக்க செய்தவர் குற்றாலநாதன் அவர்கள். கோபால்ஜி போன் பண்ணி சொன்னாங்க, இன்னைக்கும் வாழ்க்கையில பல விஷயங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு கோபால்ஜியினுடைய ஆசீர்வாதம், அவருடைய வழிகாட்டுதல், அந்த வார்த்தை இன்னும் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும், இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்து சமுதாயத்துக்கான சண்டை கோடியாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கோபால்ஜியினுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வேத வாக்கினை தாரக மந்திரமாக ஏற்று வாழ்நாள் முழுவதும் நான் சண்டக்கோழியாகவே இருப்பேன் என்று சூளுரைத்து தொடர்ந்து பணியாற்றி வரும் திரு குற்றாலநாதனுக்கு வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களின் ஆட்சியுடன் இந்து தர்ம காவலர் விருதினை வழங்குவதில் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையமும்
ஸ்ரீ டிவியும் பெருமை கொள்கின்றன. திரு குற்றாலநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டேஜ் லைட். திரு குற்றாலநாதன் அவர்கள் ஒரு பேக்கேஜ், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். தர்மத்துக்கான போராட்டம், சட்ட ரீதியான போராட்டம் ரெண்டுமே அவர் கையில உண்டு. அதனால ஒரு பிரச்சனைன்னு போனா எல்லா விதமாகவும் எப்படி அதற்கான தீர்வு காண வேண்டும் என்பதை தேடி நமக்கு அந்த தீர்வினை வாங்கி தருபவர் திரு குற்றாலநாதன் அவர்கள்.